कृष्ण माता जी प्रणाम। प्रणाम हरे माता कृष्ण। जी। अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुर्मीलितमेन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितमेन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदाकमलं श्रीगुरून् वैष्णवां च श्रीरूपं साग्रजतं सगणरघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् साणललिता श्रीविशाखान्वितां स हे कृष्णा करुणा सिंधु दीनबंधु जगत्पति कोटेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते। तप्त कांचन गौरांगी राधा वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंदा। हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। राम नारायणं राम हरे हरे। नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुद्रये। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं बाहुतर सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी। मुखं करोति वाचालं पङ्गुं रङ्गायते गृह्यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्येश्वरम्। ॐ नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। His Divine Grace Bhakti Vedanta Swami Srila Prabhupada की जय। भागवत प्रार्थने। सर्व शास्त्राप्ति वियुक्षा सर्व वेदैः सत्फला सर्व सिद्धांत रत्नाट्य सर्व लोकैः त्रिकृता सर्व भागवत प्राण श्रीमद् भागवत प्रभो कलिदुगंधोदितादित्य श्रीकृष्ण परिवर्तित परमानंद पाठाय प्रेम भक्षाक्षराय दे सर्वदा सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोस्तुमे। मत्येह बंधो मत्संगिन् मद्गुरो मन्महातन मत्निस्तारक मद्भाग्य मदानंद नमोस्तुते। असाधु साधु ददायिन् अधिनोच्चताः हार्नामुञ्च कासिन् मां प्रेम्णा कृत्कण्डयो स्फुरा। हरे हरे कृष्ण। कृष्ण। ओम नमो मणिपेत्र भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஓ, எல்லா வேத இலக்கியங்களில் இருந்தும் கடைந்தெடுக்கப்பட்ட வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பழமை மற்றும் எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே, நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன். உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள். ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்போதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, உடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிக பெரிய சொத்துமாகவும் விடுவிப்பராகவும் இருப்பவரே, என்னுடைய மிக நல்ல பாக்கியம் மற்றும் ஆனந்தமாக இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவருக்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களான உயர்த்துபவரே, என்னை எப்போதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டருடன் எப்போதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. ஸ்ரீமத் பாகவத பிரார்த்தனை ஸ்ரீலா சனாதன கோஸ்வாமி அருளியது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இன்னைக்கு நாம 4வது ஸ்கந்தம் அத்தியாயம் 7 ஸ்லோகம் 32 கரெக்டுங்களா? ஆமாங்க மாதாஜி. 32வது ஸ்லோகம். ஆமா ஆமாங்க மாதாஜி, கரெக்ட். ஹரே கிருஷ்ணா. விட்பிட் சபனர் உதாயுதைர் புஜ தண்டைர் உபபன்னம் அஷ்டபி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி படி. ஒளிபரப்பு. தேவேந்திரன் கூறினான், எனது அன்பான இறைவனே, இப்பிரபஞ்சம் அனைத்தையும் காப்பதற்காக 8 கரங்களிலும் ஆயுதம் ஏந்தி இருக்கின்ற
உமது உன்னதமான வடிவம் மனதிற்கும் கண்களினால் பார்ப்பதற்கும் மிக்க மகிழ்ச்சி அளிக்கின்றது. இது போன்ற ஓர் வடிவத்திலேயே தாங்கள் எப்போதும் உமது பக்தர்களின் மீது பகைமை பாராட்டும் அசுரர்களை அழிப்பதற்கு தயாராக உள்ளீர்கள். பொருளுரை: பகவான் விஷ்ணு 4 கரங்களை உடையவர் என்று வேதங்கள் கூறுகின்றன. ஆனால் இப்பொழுது இவ்வேள்விச்சாலையில் அவர் 8 கரங்களுடன் தோன்றி இருக்கிறார். தேவேந்திரன் கூறுகிறார், நாற்கரம் உடையவராகவே நாங்கள் உம்மை அறிந்திருந்த போதிலும் இப்போது உமது எண்கர தோற்றமும் அந்த நாற்கர வடிவம் போல் உண்மையானதே ஆகும். பிரம்மதேவன் ஏற்கனவே பகவானின் உன்னத வடிவினை அறியும் சக்தி புலன்களுக்கு இல்லை என்று கூறியிருக்கிறார். இதற்கு பதில் கூறும் முகத்தான் ஜட புலன்களினால் பகவானது உன்னத வடிவம் உணர முடியாதது என்றாலும் கூட அவரது செயல்களும் வடிவமும் புரிந்து கொள்ளக்கூடியதே என்று இந்திரன் கூறுகிறார். பகவானின் ஈடு இணையற்ற சிறந்த வடிவமும் செயலும் சிறந்த அழகும் சாதாரண மனிதனாலும் உணரக்கூடியனவே. பகவான் கிருஷ்ணர் பிருந்தாவனத்திற்கு 6 அல்லது 7 வயது சிறுவனாக இருந்த பொழுது அங்கு வசித்தவர்கள் அவரை எளிதாக அணுகினர். பேய் மழை பெய்து ஊழி கூற்றாடிய போது பகவான் தனது இடது கை சுண்டு விரலினால் கோவர்த்தனகிரியை 7 நாட்கள் தூக்கி பிடித்து பிருந்தாவன வாசிகளை காத்து அருளினார். பகவான் செய்த இவ்வசாத்திய செயலினை தமது அரைகுறை புலன் கொண்டு பூஜிக்கும் லோகாயுதவாதிகளும் கூட ஏற்றுக்கொள்வர். பரிச்சார்த்தமான நோக்கில் கூட பகவானின் செயல்கள் மகிழ்ச்சி அளிக்கக்கூடியவை. ஆனாலும் அருவவாதிகள் அவரது தனித்தன்மையினை நம்ப மாட்டார்கள். ஏனெனில் அவர்கள் பகவானின் தன்மையினை தங்கள் தன்மையுடன் ஒப்பிட்டு காண்கின்றனர். இவ்வுலகில் மனிதனால் மலையை தூக்க முடியாது. பகவான் அதனை தூக்கினார் என்றால் அதனை நம்ப மறுக்கின்றனர். அவர்கள் ஸ்ரீமத் பாகவதத்தில் கூறப்பட்டிருப்பவை ஓர் உருவகம் என்று கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் தங்கள் விளக்கங்களை அளிக்க முயற்சிக்கின்றனர். ஆனால் பகவான் பிருந்தாவன வாசிகளின் முன்னிலையில் மலையினை தூக்கிய செயல் உண்மையே என்று சிறந்த ஆச்சாரியர்களான வியாசதேவர் மற்றும் நாரத முனிவர்கள் கூட உறுதி செய்துள்ளனர். பகவான் தொடர்புடைய செயல்களை, திருவிளையாடல்களை, சிறந்த தன்மைகளை எல்லாம் அப்படியே ஒப்புக்கொண்டால் இன்று இச்சூழ்நிலையில் கூட நம்மால் பகவானை அறிய முடியும். இக்குறிப்பிட்ட சம்பவத்தில் கூட இந்திரன் உறுதி செய்கிறான், உமது எண்கர வடிவமானது நாற்கர வடிவம் போன்றே நபற்றத்தன்மை வாய்ந்ததாகும் என்று. ஆம், அதில் சந்தேகம் இல்லை. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. நண்பகத்தன்மை மாதாஜி, அது என்னதுங்க? நண்பகத்தன்மை வாய்ந்ததாகும். ஓகே, நண்பகத்தன்மை வாய்ந்ததாகும். ஆமா, நம்புறது அப்படின்னா அதாவது இவர் நம்பிக்கையோட. சரி சரி. என்ன சொல்லுங்க இன்னொரு தடவை. நம்பகத்தன்மை. ஓகே ஓகே, சரி. தேங்க்யூ மேடம். அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அந்த இடத்துல. ஓகே. எண்கர வடிவமானது நாற்கர வடிவம் போன்று நம்பகத்தன்மை வாய்ந்ததாகும். ஓகே, அதில் சந்தேகம் இல்லை. சரி. அது பிரிண்டிங் மிஸ்டேக், நிறைய இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும், அதை நீங்க திருத்தி படிச்சுக்கணும். சரி. அப்போ இங்க 8 கரங்கள் ஆயுதம் ஏந்தி அங்க அந்த வேள்வியில பகவான் காட்சி அளிக்கிறார். அதை இந்திரன் பார்த்து அவர் பிரேயர் பண்றாரு இங்க. சோ 4 கரங்களை உடைய பகவான் விஷ்ணு என வேதங்கள் கூறுகிறது. ஆனா இங்க வேள்விச்சாலையில 8 கரங்களோட தோன்றுகிறார். நாற்கரமுடைய பகவானை அறிந்திருந்த போதிலும் எண்கரம் தோற்றம் அப்படிங்கிறது நாற்கரம் போன்றே உண்மையானதுதான். சிலரெல்லாம் நினைக்கிறாங்க பகவான் இப்படி எல்லாம் கற்பனை பண்றீங்க, பகவான் அருவத்தன்மை கொண்டவர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினைக்கிறாங்க. ஆனா பகவான் உருவம் உடையவர், வியக்தித்துவம் உடையவர். அதான் சகுன வழிபாடு. பக்தர்கள் சகுன வழிபாடு பண்றாங்க. அபக்தர்கள் என்ன பண்றாங்கன்னா நிர்குண வழிபாடு பண்றாங்க. சகுன வழிபாடு அப்படின்னா எப்படி பகவானை உருவத்துடன், அவருக்கும் பசிக்கும், அவருக்கும் தாகம் எடுக்கும் அப்படின்னு பக்தர்கள் அவருக்கு பிரசாதம் வைக்கிறாங்க, தீர்த்தம் வைக்கிறாங்க, அவர் தூங்க வைக்கிறாங்க, ட்ரெஸ் போடுறாங்க, குளிக்க வைக்கிறாங்க. ஏன்னா
உருவம் இல்லாத ஒன்றுக்கு இந்த பரிமாற்றம், அன்பு பரிமாற்றம் பண்ண முடியாது. உருவத்துடன் கூடிய இப்ப நம்ம குழந்தை அப்படின்னா, குழந்தை வந்து உருவத்தோட இருக்கிறங்காட்டிக்கு தான் நம்ம அன்பு பரிமாற்றம் பண்றோம். கணவன் ஆகட்டும், குழந்தையாகட்டும், மனைவி ஆகட்டும். நம்மளுக்கு கண்ணுக்கே தெரியாத ஒரு உருவத்தின் இப்ப கணவன் வந்து நான் அவ்யக்த நிலையில இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சேன்னா, நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. அங்க அன்பு பரிமாற்றத்துக்கு இடமே இல்ல. அன்பு பரிமாற்றம் என்பது ஒன்றை கொடுப்பது, ஒன்றை பெறுவது. இருவருக்கும் இடையில இருக்கிற அந்த உறவு தான் அன்பு பரிமாற்றம். அப்ப பகவான உருவம் இல்லாம வழிபடும்போது, அங்க பகவானுக்கும் அவங்களுக்கும் அன்பு பரிமாற்றத்திற்கு இடமே கிடையாது. அப்ப நிர்குண வழிபாடு அதுல ஈடுபட்டிருக்கிறவங்க பகவானை அந்த பிரம்ம ஜோதியாக வழிபடுகிறார்கள். பிரம்ம ஜோதிகிட்ட அவங்க என்ன பண்ண முடியும்? சாப்பாடு பிரசாதம் கொடுக்க முடியுமா? பகவானே எடுத்து சாப்பிடுன்னு சொல்லி. ஏன்னா உருவத்தை அவங்க மறுக்கறாங்க. மாயாவாதி கிருஷ்ணபராதின்னு சைத்தன்ய சரிதாமிரத்துல சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு. அப்ப பகவானோட ஈடு இணையற்ற வடிவம், அழகு, அவருடைய செயல் இதெல்லாம் சாதாரண மனிதராலும் உணரக்கூடியதே. ஏன் அவன் மறுக்கிறா அப்படின்னா அகங்காரம், பொய் அகங்காரத்தினால அவன் வந்து பகவானுக்கு உருவம் இல்லை. ஏன்னா உருவத்துடன் இருக்கின்ற பகவானை அவன் வந்து பொறாமப்படுறான். நமக்கு மேல ஒரு சக்தியா? ஏன்னா அவனே கடவுளாக விரும்புகின்றான். அருவவாதம் அப்படின்னாலே நானும் அவரோட போய் இணையணும், அவருக்கு சமமாக ஆக வேண்டும். நானும் அவர்கிட்ட ஒரு சிறு தூசு. நம்ம ஆத்மாவோட சைஸ் என்ன நம்ம பகவத்கீதையில படிக்கிறோம். ஸ்வேதாஸ்வர உபதேசம் சொல்லுது, நம்ம முடியல 10,000 கூறுகள் போட்டா அதுல ஒரு சைஸ் தான் ஆத்மா. அப்ப கண்ணுக்கே தெரியாது, லென்ஸ் வச்சு கூட பார்க்க முடியாது ஆத்மாவை. இதுவரைக்கும் கண்டுபிடித்தவர்கள் யாரும் கிடையாது. எந்த சயின்டிஸ்டோ டாக்டரோ ஆத்மாவை கண்டுபிடித்தது கிடையாது. ஆனா அவன் வந்து கடவுளுக்கு இணையாக நினைக்கிறான். இது எவ்வளவு ஒரு கோமாளித்தனம். மலைக்கு கீழே இருக்கிற ஒரு சின்ன தூசு ஈடாகுமா? அது போல அருவவாதிகள் என்ன பண்றாங்க? நானே கடவுள் ஆகணும், அகம் பிரம்மாஸ்மி, நானும் பிரம்மன். அப்ப அந்த பிரம்மனோட இணைந்தால் நானும் கடவுள் ஆயிடுறேன். இணைவது அப்படிங்கிறது இணையான குணங்களை பெறுவதுதான் நிஜம். ஆனா பகவானோட இணைவது என்பது சாத்தியமில்லாத ஒன்று. ஏன்னா பகவான் வந்து அபரிதமான சக்தி கொண்டவர், எண்ணில் அடங்காதவர், அனந்த விசேஷ குணங்கள் கொண்டவர். அவர் என்றும் பௌதிக குணத்திற்கு அப்பாற்பட்டவர். அவர் சுதந்திரமானவர், ஸ்வராட், அஜித வெல்ல முடியாதவர், அபிக்ஞ அனைத்தையும் அறிந்தவர். அப்படி எத்தனையோ குணங்கள் அவருக்கு இருக்கின்றது. 64 தெய்வீக குணங்கள் இருக்கின்றது. அப்ப சாதாரண மனிதன் வந்து அவருக்கு இணையாகணும் அப்படின்னு சொல்லி தவங்கள் செய்து கடும் பாடுபட்டு அவன் வந்து பிரம்ம ஜோதி வரை அடைய முடியுமோ தவிர அதற்கு அப்பால் பகவானோட லோகத்துக்கு எட்டி பார்க்க முடியாது. ஏன்னா பக்தி இல்லைன்னா அவங்களுக்கு முக்தி வரைக்கும் தான் அவங்களால போக முடியும். முக்தி அப்படிங்கிறது ஜடத்திலிருந்து விடுபடுவது. இப்ப ஜடத்திலிருந்து விடுபட்டால் தான் பக்தி வந்து ஒரு பேசிக். பக்தி வந்து அதுக்கு மேல கிடைக்கும். இப்ப நாம எல்லாமே பக்தி பண்றோம், ஆனா ஜடத்துல இருந்து விடுபட்டமா கேட்டா இல்ல. அப்ப மிஸ்ர பக்தி நம்மளோடது, கலப்படமான பக்தி. இன்னும் பியூரிபிகேஷன் வரல பக்தியில, தூய பக்தி வரல. சோ நாமெல்லாம் மிஸ்ர கர்ம மிஸ்ர ஞான மிஸ்ர. அப்போ நாமெல்லாம் வந்து இன்னும் ஜடத்துல ஒரு கால், ஆன்மீகத்துல ஒரு கால்னு இருக்கோம். அப்ப எப்ப நம்மளுக்கு பக்தியில பிராக்டிஸ் பண்றப்போ குருவோட கட்டளையை பின்பற்றி நாம இன்னும் பிராக்டிசனர், நாமெல்லாம் சாதகர்கள். சாதகர்கள் அப்படின்னா நாம டெய்லி கண்டிஷனலா பண்ணிட்டு இருக்கோம். 16 மாலைகள் பண்ணுவது, பூஜைகள் பண்ணுவது, மங்களாரதி பண்றது, விரதம் இருக்கு, ஏகாதசி விரதம் இருக்கிறது, பாகவதம் படிக்கிறது, பகவத்கீதை. இதனால பியூரிபிகேஷன் நடந்துட்டே இருக்கு. கண்டிப்பா இதெல்லாம் நடக்கும்போது நம்மளுக்கு பக்தி அதிகரிச்சுட்டே வரும். அப்ப நம்ம ஜடத்துல இருந்து விடுபடுவதும் அதிகரிக்கும். ஏன்னா நம்ம முதல்ல மாதிரி கிடையாது. இப்பெல்லாம் நிறைய தியாகம் பண்ணிருக்கோம். ஜடத்துல இருந்து நிறைய தியாகங்கள் பண்ணி தான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். இந்த நேரத்தை வந்து நாம எப்படி வேணா யூஸ் பண்ணலாம். ஆனா ஏன் நாம பாகவதம் படிக்க வந்திருக்கோம்? பிகாஸ் நம்மளுக்கு வந்து அந்த அட்ராக்ஷன் வந்திருக்கு. கிருஷ்ணா ஆகர்ஷணேதி, கிருஷ்ணா ஆல் அட்ராக்டிவ். கிருஷ்ணரை நோக்கி ஈர்க்கப்படுபவர்கள் தானாகவே பக்திக்கு மேல மேல போயிட்டு இருக்காங்க.
அப்ப பகவான் வந்து மலையை தூக்கினார் அப்படின்னா கிருஷ்ண பகவான் சிலரெல்லாம் அதை நம்புறது இல்ல. ஏன்னா அது நாம சொல்லல, சாஸ்திரங்கள் சொல்லுது. சாஸ்திர சக்ஷு, சாஸ்திரத்தின் பார்வை கொண்டு பார்ப்பவர்களுக்குத்தான் அந்த உண்மை புரியும். வெளிப்புறமான இந்த ஜடக்கன் கொண்டு பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த உண்மை எப்பவுமே புலப்படாது. ஏன்னா பொறாமை கொண்டுதான் நம்ம எல்லாம் இங்க தவறி விழுந்திருக்கோம் பகவான் மேல. அந்த பொறாமையை வைத்து பார்க்கும்போது இல்ல இதெல்லாம் பொய், அந்த சின்ன பையன் மலையை தூக்குனா நான் யார்கிட்ட கதை விடுறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க ஜட ரீதியாக இன்னும் ஆழ்ந்திருக்கிறார்கள். அவங்களுக்கு அந்த நம்பிக்கை ஸ்ரத்தையே வராது. ஸ்ரத்தா முதல் படி அது. எப்ப நம்பிக்கை வளர்த்துக்கிறாங்களோ அப்பதான் அவங்களுக்கு பக்திக்குள்ள கால் எடுத்து வைக்க முடியும். முதல்ல பகவானை பத்தி முழுசா கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க என்ன பண்றாங்க, இந்த பொறாமையினால நம்ப மறுக்கிறார்கள். அவங்களால எடுத்தே வைக்க முடியாது. சரி பார்க்கலாம் என்னதான் பகவானை பத்தி சொல்றாங்கன்னு கேட்டு 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 நாம அப்படியே, ஏன்னா அந்த கேட்பது அப்படிங்கிறதுலதான் தொடங்குது பக்தியே. கேட்க கேட்க பகவான் வந்து எண்ணில் அடங்காதவர், அனந்த மிகவும் விசேஷமானவர், பல சக்திகளை கொண்டவர். நம்ம ஆயில் ஃபுல்லா படிச்சாலும் நம்ம வந்து கடல்ல ஒரு துளி சொட்டு தான் நம்ம சேகரிக்க முடியும், குடிக்க முடியும். கடல் முழுசு குடிக்க முடியாது. ஆனா அதுலயே நம்மளுக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு விஷயங்கள் இருக்கு பகவானை பத்தி. ஏன்னா பகவானை பத்தி புரிஞ்சுக்க பகவானுக்கே முடியாதுங்கிற அளவுக்கு பகவான் வந்து மிகவும் அற்புதமான சக்திகளை கொண்டவர். அவருக்கே தெரியலன்னா பாருங்களேன். நொய்யந்தி எச் சூரையக, தேவர்களும் குழம்புறாங்களாமா பகவானுடைய சக்தி. சிவபெருமான் பிரம்மாவுக்கே தெரியாதப்போ நாம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அந்த அளவுக்கு. அப்போ பகவானுடைய தொடர்புடைய செயல்கள், திருவிளையாடல்களை, சிறந்த தன்மைகளை எல்லாம் அப்படியே ஒப்புக்கொண்டால் என்று இச்சூழ்நிலையில் கூட நம்மால் பகவானை அறிய முடியும். ஏன்னா ஒத்துக்கணும், சாஸ்திரம் சொல்றத ஒத்துக்கணும். சாஸ்திர சக்ஷு, சாஸ்திரத்தின் கண் கொண்டு பார்க்க வேண்டும். குரு சாது சாஸ்திரா, இது கண்டிப்பா நம்பிதான் ஆகணும். என் தாயை நம்ப மாட்டேன், என் தாய் சொல்றாங்க இதுதான் அப்பானா நான் நம்ப மாட்டேன்னு சொன்னா நம்மளுக்கு தான் கஷ்டம். ஏன்னா தாய்க்கு மட்டும்தான் தெரியும் தந்தை யார் அப்படின்னு. அப்புறம் தான் நம்ம அப்பான்னு கூப்பிடுறோம். அப்பெல்லாம் நம்ம சந்தேகப்பட்டதில்லை. அது போல சாஸ்திரத்தை சந்தேகப்படக்கூடாது. அக்ஞசா ஸ்ரத்ததானஸ்ய சம்சயாத்மா வினஷிதி நாயம் லோகோ அஸ்தின பரோ ந சுகம் சம்சயாத்மனக. சம்சய அப்படின்னா சந்தேகம், ந சுகம், அவங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் கிடைக்காது. ந சுகம், நானா இல்ல, சுகம் இல்ல. அப்போ அதில் உமது எண்கர வடிவமானது நாட்கர வடிவம் போன்ற நம்பகத்தன்மை வாய்ந்தது, அதில் சந்தேகமே இல்லை. பகவான் வந்து 8 கைகள் இல்ல, பல ஆயிரம் கைகள். விஸ்வரூபத்துல பாத்தீங்கன்னா பல கைகளை அர்ஜுனனுக்கு காமிக்கிறார். சோ நாட்கரம், எண்கரம், அப்படி பகவான் நினைச்சா எத்தனை கரங்கள் வேணா காட்டலாம். அடுத்தது ஸ்லோகம் 33. நாட்கரம் எப்ப காட்டினாங்க, யாருக்காவது ஞாபகம் இருக்கா? இன்னொரு இடத்துல அர்ஜுனனுக்கு காமித்தார். அர்ஜுனனுக்கு. அப்புறம் பிறக்கும் போது சிறைச்சாலையில தேவைக்கு காமிச்சாங்க. அடுத்தது ஸ்லோகம் 33. பத்னிய ஊசுகு யஜ்ஜோயம் தவ யஜனாயகேன சுஷ்டோ வித்வஸ்த பசுபதி நாத்திய தசகோபாத் தம்னஸ்துவம் ஸ்வசயனாப சாந்தமேதம் யன்யாத்மன்னலின திருஷா திருஷா புனீஹி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. படிக்கட்டுங்களா மாதாஜி? ஹரே கிருஷ்ணா. பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. மொழிபெயர்ப்பு பொருளுரை ஆசா பக்தி வேதாந்த சாமி பிரபாதுக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. வேள்வி செய்வோரின் மனைவியர் கூறினார், எமது போற்றக்குரிய இறைவனே, வேள்வியானது பிரம்மதேவனால் ஏற்பாடு செய்யப்பட்டு தக்கன் மீது கொண்ட ஆத்திரத்தினால் சிவபெருமானால் அளிக்கப்பட்டது.
அவனது கோபத்தின் விளைவாக வேள்விக்குரிய விலங்குகள் மாண்டு கிடந்தன. ஆகையினால் வேள்வி செய்வதற்குரியவெல்லாம் அழிந்து விட்டன. இப்பொழுது உமது செந்தாமரை விழியினை பார்வைப்பட்டு இவ்வேள்வி சாலையானது புனிதமடைவதாக. வேளுரை: விலங்குகளுக்கு புதிய பிரிவு கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே அவை இங்கே பிறவி கொண்டு மாதாஜி, அது வரப்பட்டிருந்தன. ஸ்பெல்லிங் மிஸ்டேக். புதிய பிறவி கிடைக்க வேண்டும். புதிய பிறவி இருக்கு மாதாஜி. விலங்குகள் புதிய பிறவி கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே அவை இங்கே கொண்டு வரப்பட்டிருந்தன. வேள்வியின் விலங்குகளை பலியிட்டு அவற்றுக்கு புத்துயிரளிப்பது என்பது வேத மந்திரங்களின் சக்திக்கு ஆதாரமாக விளங்குகிறது. தக்கன் வேள்வியினை சிவன் அளிக்கும் பொழுது தீவினை வாய்த்தால் அங்கிருந்து விலங்குகள் அழிந்து போயின. தக்கனின் தலைக்கு மாற்றுத்தலை வேண்டி ஒரு ஆடு கூட கொல்லப்பட்டது. இவ்வாறு விலங்குகள் மாண்டு கிடந்த காட்சி அவ்வேள்வி சாலையினை சுடுகாடு போல் தோன்ற செய்தது. இவ்வாறு வேள்வினை உண்மையான குறிக்கோள் தொலைந்து போயிற்று. பகவான் விஷ்ணு வேள்வியின் இறுதி லட்சியமாக விளங்குபவர். அதனால் புரோகிதர்களின் மனைவியர் பகவானை அவரது செந்தாமரை வெளிகொண்டு பார்த்து அவரது அளவற்ற கருணையினால் அவ்வேள்வினை மீண்டும் தொடர செய்ய வேண்டும் என்று வேண்டுகின்றனர். இதன் விளக்கம் விலங்குகள் தேவையின்றி கொல்லப்படக்கூடாது என்பதாகும். வேத மந்திரங்களின் வலிமையை மெய்ப்பதற்கும் அதன் மூலம் விலங்குகள் புதிய பிறவி அடைய வேண்டும் என்பதற்காகவுமே அவை பலியிடப்படுகின்றன. தச்சனின் தலைக்கு பொருத்தமாவதற்கு ஒரு ஆடு சிவபெருமானால் கொல்லப்பட்டது போல் கூட விலங்குகள் கொல்லப்படக்கூடாது. ஒரு விலங்கு பலியிடப்பட்டு புதிய உயிர் பெறுவதற்கு காண்பதற்கு மகிழ்ச்சி அளிக்கலாம். அம்மகிழ்ச்சியும் இப்பொழுது தொலைந்து போய்விட்டது. ஆகையினால் புரோகிதர்கள் மனைவியர் பகவானின் பார்வையினால் அவ்விலங்குகள் மீண்டும் உயிர் பெற்று எழச் செய்து வேள்வினை இனிமையுற செய்து தரும்படி இறைவனை வேண்டுகின்றனர். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ இங்க வந்து வேள்வி செய்யும் மனைவியர் எல்லாம் சொல்றாங்க வேண்டுதல். இப்போ பிரம்மதேவர் முதலான தேவர்கள் போய் சிவபெருமானை அவரது கருணையை வேண்டி யாசிக்கிறாங்க. அப்ப சிவபெருமான் வந்து மன்னிக்கிறார். மறுபடியும் வேள்வி ஆரம்பிக்குது. அந்த வேள்வியில வந்து விஷ்ணு எண்கரங்கள் கொண்டு காட்சியளிக்கிறார். அப்போ அந்தனர் புரோகிதர் மனைவி எல்லாம் அவங்க கிட்ட வேண்டுறாங்க. தக்ஷன் மீது ஆத்திரம் கொண்டு சிவபெருமானால் அந்த வேள்வி அளிக்கப்பட்டது. அங்க வந்து விலங்குகள் எல்லாம் செத்து கிடக்குது. அது ஒரு சுடுகாடு மாதிரி தெரியுது. ஏன்னா வேள்விச்சாலை அப்படிங்கிறதே வந்து மக்களுக்கு நன்மை செய்வதற்காக வேள்விகள், யாகங்கள், தானம், தவம் இது எல்லாம் எப்பொழுதுமே நிறுத்தப்படக்கூடாது. தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கணும். எல்லா யுகங்களிலும் யாகம், தானம், தவம் இது எப்பொழுதுமே நிறுத்தப்படக்கூடாது. அப்போ இங்க வந்து வேள்வி அன்னைக்கெல்லாம் எதுக்கு செஞ்சாங்க அப்படின்னா, மந்திரங்களை சோதிப்பதற்காக. பிராமணர்கள் வந்து மந்திரங்களை ஓதுவார்கள். அந்த மந்திரங்கள்லயே அவங்க வந்து அந்த வேள்விச்சாலையில தீயலை செய்வாங்க. தீக்குச்சியெல்லாம் அன்னைக்கு பயன்படுத்த மாட்டாங்க. இல்ல அந்த கற்களை உராய்வதன் மூலமோ அப்படியெல்லாம் அவங்க வந்து அந்த வேள்வி தீயை ஏற்ற மாட்டாங்க. மந்திரங்கள் மூலமாவே ஏற்றுபவர்கள். அது போல உள்ள போடப்படுற அந்த பலியாக போடப்படுகின்ற அந்த மிருகம் எதுவாக இருந்தாலும் அது திரும்பி உயிர் பெற்று எழுந்து வருமாமா அந்த வேள்வியிலேயே. அதன் மூலமாக அவங்க மந்திரங்களை சோதித்து அதன் வலிமையை ப்ரூவ் பண்ணுவாங்க எல்லாருக்கும். அந்தணர்கள் அவ்வளவு பியூரா இருந்தாங்க. ரிக்கிய, சுசாம, அதர்வணன் எல்லா மந்திரங்களையும் அவங்க கற்று தேர்ந்தார்கள். பகவான் மேல அவங்க வந்து பக்தி உள்ளவர்களா இருந்தாங்க. அதனால அந்த மந்திரங்களுக்கு வலிமை இருந்தது. ஆனா இன்னைக்கு தீப்பெட்டி கொண்டுதான் வேள்வி தீயை ஏத்தணும். கற்பூரம் வச்சு தீப்பெட்டி வச்சு ஏத்துவாங்க. அது போல மந்திரங்கள் முறையாக உச்சரிக்கப்படுவது கிடையாது. ஆழ்ந்து படித்தவர்கள் கிடையாது. அதற்கான ஆயுட்காலமும் கிடையாது. அந்தணர்களாக இல்லை. அவர்கள் காசுக்காக என்ன பண்றாங்கன்னா மந்திரங்களை சுருக்கியும் சொல்லுவாங்க, இல்ல தவறாக உச்சரிப்பது, இந்த மாதிரி பல தவறுகள் நடைபெறுகிறது. தூய அந்தணர்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரேர். ஏன்னா
காலம் 80 வயசு 100 வயசுல எல்லாத்தையும் கத்துக்கவே முடியாது. அனைத்தும் அறிந்தவர்கள் இங்க யாரும் கிடையாது. சோ பகவானே சொல்றாரு, வேதைச சர்வர் அகம் வேத வேத்யோ வேதாந்த கிருத் வேதவித் ஏவச்சாகம். வேதங்களை அறிந்தவனும் நானே. ஏன்னா பகவான் மட்டும்தான் முழுசா 100% அறிந்தவர். ஏன்னா வேள்வியின் அந்த அந்த மந்திரங்கள் எல்லாம் பகவானோட திருவாயிலிருந்து வந்தவை. நம்மளுக்கு தெரிஞ்சு இப்ப இருக்கிறதெல்லாம் நிறைய அழிஞ்சிருச்சு மந்திரங்கள். ஏன்னா இதெல்லாம் ஓலைச்சுவடிகள். முதல்ல எல்லாம் பாராயணம் பண்ணுவாங்க. எதுவுமே எழுதி வைக்கப்படவில்லை. அந்த காலத்துல அந்தணர்கள் எப்படி படிச்சாங்க அப்படின்னா, வேதசாலை பாடசாலை வேத பாடசாலையில போய் அங்கெல்லாம் ஓதிட்டே இருப்பாங்க. அதன் மூலமாகவே அவங்க பைகாட் பண்ணுவாங்க. அவங்க எழுதி வச்செல்லாம் படிக்கல. அப்ப காலம் மாற மாற என்னாச்சுன்னா, மந்தாக சூமந்த மதையோ, மக்களுக்கு அந்த மந்த புத்தி ஆரம்பமாச்சு. அதனால என்ன பண்ணாங்க, ஓலைச்சுவடிகள் அந்த காலத்துல எழுதி வச்சு படிக்கிறது அப்படிங்கிறது. இந்த கால கம்ப்யூட்டர் எல்லாம் கிடையாது. அப்போ அந்த பனை ஓலைகளை எடுத்து அதை பதம் பண்ணி நீர்ல போட்டு அப்புறம் மூலிகை தடவி அதை பதப்படுத்தி அதுல எழுத்தாணி கொண்டு எழுதி அதெல்லாம் பதப்படுத்துவாங்க. அது பூச்சிகள் அரிக்காத மாதிரி, கரையான் இந்த மாதிரி பூச்சிகள்லாம் அரிக்காத மாதிரி அதை பதப்படுத்துவாங்க. அதை திரும்ப எடுத்து படிக்கிறதுக்கு எப்படி நாம லைப்ரரியில சேகரிக்கிறோம் புத்தகங்களை, அது மாதிரி இப்ப அதை திரும்பி எடுத்து அவங்க பயன்படுத்துவாங்க. சோ இப்படி காலம் மாற மாற அது என்னாச்சு, இப்பெல்லாம் நம்ம கம்ப்யூட்டர்ல சேவ் பண்ணி வைக்கிறோம். நிறைய பென் டிரைவ் அந்த மாதிரி நிறைய வந்துருச்சு இப்போ. அந்த காலங்கள்ல அப்படி கிடையாது. அந்தணர்கள் வாய் மூலமாகவே மந்திரங்களை ஜெபித்து, அதனாலதான் அந்தணர்கள் பகவானுக்கு மிகவும் பிரியமானவர்கள். ஏன்னா பகவானுடைய திருவாயிலிருந்து அந்த மந்திரங்களை எப்பொழுதும் ஓதிக்கொண்டே இருப்பதனால பகவானின் வாயாக அவர்கள் செயல்படுகிறார்கள் அந்தணர்கள். அப்போ அந்தணர்களுக்கும் பகவானுடைய அந்த சொற்கள் பகவானை தவிர வேறு கிடையாது. பகவானுடைய பொருட்களை பகவானிடமிருந்து பிரிக்கவே முடியாது. அப்ப பகவான்கிட்ட இருக்கிற சங்கு சக்கரம் ஆடை எல்லா அணிகலன்கள் எல்லாமே பகவானுடன் ஒன்றுபட்டது. அது போலத்தான் இங்க பகவானுடைய மந்திரங்களை ஓதும் அந்த அந்தணர்கள் பகவானுக்கு சமமாக மதிக்கப்பட வேண்டியவர்கள். அந்தணர்கள்னா அந்த காலத்துல அவ்வளவு ஒரு ரெஸ்பெக்ட் இருந்தது. இந்த காலத்துலதான் மதிக்கிறது இல்லை. ஏன்னா அந்தணர்களாக இல்லாம அவங்க கலவு சூத்திர சம்பவம் அப்படின்னு எல்லாமே சூத்திரர்களாக பிறக்கிறார்கள். 10 விதமான தூய்மைப்படுத்தும் சடங்குகளை யாரும் சரியா பண்றது கிடையாது. சோ இது கலியில தோஷம், களி தோஷம். அது களி தோஷத்துல என்னாச்சு, பிராமணர்கள் சாபத்தினால, ஏன்னா பிருகு முனிவர் மகாலட்சுமி வீட்டிற்கும் அந்த திருமாலோட மார்பை உதைத்ததுனால அப்ப மகாலட்சுமி சாபம் கொடுத்ததா நம்ம படிக்கிறோம். அதனால அந்தணர்கள் எப்பொழுதும் காசுக்காக ஏங்குவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு களியோட சாபம் களியில. இந்த மாதிரி அங்க வேள்விச்சாலையில அவ்வளவு தூய அந்தணர்கள் இருந்தாங்க. அந்த அந்தணர் மனைவிகள்லாம் பிரார்த்தனை பண்றாங்க. எப்படி ஒரு ஆட்டோட தலை தக்ஷனுக்கு மாற்றப்பட்டது. அப்போ இந்த மாதிரி விலங்குகளை கொல்றதுங்கிறது அந்த காலத்துல வேதங்கள்லயே சொல்லப்பட்டிருக்கு. ஆனா என்னாச்சு, ஒரு காலத்துல விலங்குகளை கொன்று நாக்கின் ருசிக்காக ஆரம்பிச்சுட்டாங்க. அப்பதான் புத்தர் அவதரித்தார். பகவானே புத்தராக அவதரித்து வேதங்கள் சொல்றதெல்லாம் பொய், எல்லாத்தையும் கழிச்சிட்டு வாங்க மறுபடியும் ஃபர்ஸ்ட் இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு, வேதங்கள்லாம் அப்படி சொல்லல, அதெல்லாம் நம்பாதீங்க, நீங்க சாதாரண தர்மத்தை முதல்ல கடைபிடிங்க, உயிர்களை கொல்லாமை, உண்மையே பேசுங்க, ஆசையே துன்பத்திற்கு காரணம். ஏன்னா வேதங்கள் சொல்றதெல்லாம் பெரிய விஷயங்கள், முதல்ல நீங்க சாதாரண விஷயத்தை கடைப்பிடிங்க, அப்புறம் பார்க்கலாம். அடிப்படையே இல்லாம நீ பெரிய உயர்ந்த தத்துவங்களை எல்லாம் சொல்லி என்ன பண்றதுன்னு மறுபடியும் சின்ன லெவலுக்கு கொண்டு போனார். ஏன்னா அந்தணர்கள் வேதங்கள் ஓதி நாங்க யாகங்கள் எல்லாம் பண்றோம்னு சொல்லி ஆடு மாடு எல்லாம் போட்டு அதை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வேதங்கள் சொல்லுது அந்தணர்கள் அப்படி பலியிடும் போது அவர்கள் அதை சாப்பிடலாம் அப்படின்னு. அப்ப அடிக்கடி வேள்வி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்காக? இந்த மாமிசம் சாப்பிடுறதுக்காக அந்தணர்களே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப எங்க பாரும் உயிர்கொலை.
அப்போ புத்தர் சொன்னார், இந்த உயிர் கொலை பண்ணக்கூடாது, அது ரொம்ப பெரிய பாவம், எல்லா உயிர்களுக்கும் வாழும் உரிமை உண்டு, அதனோட பரிமாண வளர்ச்சியில நீங்க தடை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி புத்தரோட அவதாரம். ஒரு சாதாரண தர்மத்தை சொல்றதுக்காக, போதிக்கிறதுக்காக ஒரு புத்தராக அவதரித்தார். அதுக்கப்புறம் தான் சங்கராச்சாரியார் வர்றார், ஆதிசங்கரர். ஆதிசங்கரர் வந்து வேதங்கள் எல்லாம் உண்மைதான், அப்போ ஆனா நானே பிரம்மன் தான், ஒவ்வொருத்தருக்குள்ளயும் கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிறத அவர் வந்து வேற விதமா சொன்னார். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா படி ஏறிட்டு போறாங்க. அப்புறம் தான் சைத்தன்ய மகாபிரபு வந்து நம்மளுக்கு இந்த அச்சிந்தி பேத தத்துவத்தை சொன்னாங்க. சோ அருவவாதத்தை சொன்னாங்க. அப்ப ராமானுஜாச்சாரியார் அவர் வந்து விசிஷ்டாத்வைதம் சொன்னார். அடுத்தது 34வது ஸ்லோகம். ऋषय ऊषुः अनन्विदं ते भगवन् विशेष्टितं यत् आत्मना सरसीः कर्म नाच्यसे विभूतयेत यत उपशेदुर् ईश्वरीं न मन्यते स्वयं अनुवर्ततीं भवान्. ஹரே கிருஷ்ணங் மாதாஜி. படிக்கிறேங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. போற்றுதலுக்குரிய பகவானே, உமது செயல்கள் மிகவும் வியப்பிற்குரியனவாகும். உமது பல்வேறு சக்திகளினால் நீர் எல்லாவற்றையும் செய்யினும் அச்செயல்களினிடத்து நீர் பற்று வைப்பதில்லை. பிரம்மதேவனும் அவரது கருணை வேண்டி வழிபடும் அதிர்ஷ்ட தேவதை லக்ஷ்மியிடம் கூட நீர் பற்று வைப்பதில்லை என்று முனிவர்கள் கூறினர். பொருளுரை. எதையும் பெற்றுவிடுகின்ற இச்சையினால் அவரது விந்தை மிகு செயல்களோ அல்லது தேவையின் பொருட்டோ பகவான் தம் செயல்களை செய்வதில்லை என்று கீதையில் கூறப்பட்டிருக்கிறது. பொதுவாக மக்களுக்கு ஓர் எடுத்துக்காட்டாக விளங்க வேண்டும் என்பதற்காகவே அவர் செயல்படுகிறார். அச்செயல்கள் அனைத்தும் மிகவும் விந்தையானவை ஆகும். அவர் எதன் மீதும் பற்று வைப்பதில்லை. ந மாம் கர்மாணி விஷ்பந்திஹி. அவர் மிகவும் வினோதமாக செயல்படினும் அவர் எதன் மீதும் பற்று வைப்பதில்லை. பகவத்கீதை 4.14 அவர் தன்னிறைவெய்தியவர். இதற்கு எடுத்துக்காட்டாக அதிர்ஷ்ட தேவதையான லக்ஷ்மி எப்போதும் பகவானின் பணியில் ஈடுபட்டிருப்பினும் பகவான் அவள் மீது பற்று வைப்பதில்லை என்று இங்கே கூறப்பட்டிருக்கிறது. பிரம்மதேவன் கூட லக்ஷ்மியின் கருணை வேண்டி அவளை வணங்குகிறார். ஆனால் பகவானோ இதுபோன்று ஆயிரக்கணக்கான அதிர்ஷ்ட தேவதைகளினால் வணங்கப் பெற்றாலும் அவர்களில் யார் மீதும் அவர் பற்று வைப்பதில்லை. பகவானின் மேன்மை மிக்க உன்னதமான நிலையின் வேறுபாடு இங்கே மகா முனிவர்களால் சிறப்பாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தனது புண்ணிய செயலின் பலனின் மீது பற்று வைக்கும் சாதாரண உயிர்களை போன்றவர் அல்லர் பகவான். ஹரே கிருஷ்ணங் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. கிருஷ்ணா, தேங்க்யூ மாதாஜி. ஸோ பகவத்கீதையிலேயே நம்ம பாக்குறோம், நமாம் கர்மாணி லிம்பந்தி நமே கர்ம பலே ஸ்வப்ருஹா இரிமாம்யோ அபிஜானாதி கர்மபீர் நச பத்தியதே அப்படின்னு. அப்போ எந்த கர்மங்களாலும் கர்மபீஹி நாஷ பத்தியதே, பந்தப்படுவது. பத்தியதே அப்படின்னா பந்தப்படுவது. சோ அவரை பாதிக்கின்ற செயல் எதுவுமே கிடையாது. அவர் செயல்களின் பலனையும் விரும்புறது கிடையாது. இப்பெல்லாம் நாம ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்றோம், அதனால நம்மள பிடிக்கும், சோ சொல்லாதவங்கள பிடிக்காது அப்படின்னு எதுவுமே அவருக்கு கிடையாது. ஏன்னா சொல்லுவது நம்மை வந்து தூய்மைப்படுத்திக்கிறதுக்காக, அதனால பகவான் மயங்கிறது கிடையாது. ஆனாலும் அவர் வந்து நமக்கு சமோகம் சர்வபூதேசு நமேத்வேசு அஸ்தின பிரியக, இதுதான் 7வது அத்தியாயத்துல ஆரம்பத்திலேயே நம்ம படிப்போம். தேவர்கள் அவர்கள் மீது அதிகமான பற்று பகவானுக்கு இருக்குது, அதனாலதான் அசுரர்களை கொள்கிறார் கிடையாது. அசுரர்களுக்கும் அவர் வந்து அந்த முக்தியை தர்றார், சாயுஜ்ய முக்தியை தருகிறார். அப்ப தேவர்களுக்கு அந்த முக்தி கூட கிடையாது. ஏன்னா தேவர்கள் நல்லவர்களாக இருந்தாலும் பகவான் அவர்களுக்காக அசுரர்களை அளித்தாலும் அசுரர்கள் அங்க போயிடுறாங்க. ஆனா தேவர்கள் பாத்தீங்கன்னா மறுபடியும் பந்தப்பட்ட நிலைக்கே போயிடுறாங்க. அப்ப இது என்ன சொல்ல? அப்ப அவர்களுக்காகத்தான், தேவர்களுக்காக தான் செய்யறாரு, ஆனா தேவர்களுக்கு அந்த முக்தி கூட கிடைக்கல. அப்போ பகவான் யாரிடமும் பற்று இல்லாதவர். அவருக்கு வந்து எனக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காது அப்படின்னு இருமை எல்லாம் கிடையாது. இருமைகள் அற்றவர், தொந்தங்கள் நிலையை தாண்டியவர். நமாம் கர்மாணி விஷ்பந்தி.
அப்ப எந்த செயல் மீதும் அவருக்கு பற்று கிடையாது. இப்போ கோபியர்கள் எல்லாம் வந்து பகவான் மேல ரொம்ப பிரியம் உள்ளவர்கள். ஆனா அவங்க இல்லாம நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிறது அவருக்கு கிடையாது. அப்ப கோபியர்களை எல்லாம் பிரிந்த அந்த விருந்தாவனத்தை விட்டு அவர் வந்து தன்னுடைய தந்தை தாயான தேவகி பார்க்க போயிடுறார். அங்க போய் அந்த அசுரனை அழித்து கம்சனை அழித்து அங்கேயே இருந்துடுறார். ஆனா இவங்க எல்லாம் ஏங்கி தவிக்கிறாங்க. ஏன்னா இங்க இருக்கும்போது அவங்க இல்லாம இருந்தது இல்ல. ஆனா அங்க போயிட்டு அவங்க வேணுங்கிறதும் கிடையாது. பகவானுக்கு எந்த விஷயத்திலும் பற்று கிடையாது. ஏன்னா எல்லார்கிட்டையும் ஏன்னா அவங்க உள்ளத்திலேயே பரமாத்மாவாக வீற்றிருக்கிறாரு. அங்க எல்லார்கிட்டையும் இருக்கிறார். ஆனா யாருக்கும் அவர் தன்னை வந்து வெளிக்காட்டாம அந்த விப்ரலம்ப பாவத்தை அதிகரிக்கிறார். அதன் மூலமா அவர் வந்து இன்னும் அதிகமா அவரை வந்து நினைக்க தூண்டுறார். ஏன்னா பகவானோட சிந்தனையில தான் எப்பொழுதும் ஆழ்ந்திருக்க வேண்டும். அதற்குரிய வாய்ப்பை தருகிறார். ஆனா இவர் வந்து அவங்க இருந்தா தான் நான் இருப்பேன் அப்படின்லாம் பிடிவாதம் கிடையாது. பகவானுக்கு எல்லாமே வந்து எல்லாரும் வேணும் தான். ஆனா அவங்க இருந்தா தான் நான் இருப்பேங்கிறதெல்லாம் அவருக்கு கிடையாது. ஆனா நாம எப்படி இருக்கணும்? பகவான் இல்லாம நம்மளால இருக்க முடியாது. எப்படி ஒரு மின்சாரம் இல்லாமல் ஃபேன் இயங்காதோ அது மாதிரி பகவான் தான் நம்மளை இயக்க வைப்பவர். நாமெல்லாம் வெறும் ஜட ரூபம். ஆனா உள்ளிருந்து இயக்குபவர் யார்? அந்த பரமாத்மா. அதனால நம்ம என்னைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கோம். ஆனா பகவானை நினைக்காம நம்மளால இருக்க முடியாது, இருக்க வேண்டும். அதுதான் ஆத்ம ஆனந்தத்தை தருவது. நம்ம ஆத்மாவுக்கு ஆனந்தத்தை எப்பொழுதும் தருவது பகவானுடைய எண்ணங்களும் பேச்சும் செயலும் தான். அடுத்த ஸ்லோகம் 35. சித்தா ஊசுகு அயம் த்வத் கதா மிருஷ்ட பீயூஷ நத்யாம் மனோவாரண துவேஷ தவாக்னி தக்தஹ திருஷார்த்தோ அவகாடோ ந சஸ்மாரதாவம் ந நிஷ்கிராமதி பிரம்ம சம்பன்னன் தஹ. ஹரேகிருஷ்ண மாதாஜி, பிரணாம்ஸ் மாதாஜி. பிரணாம். மொழிபெயர்ப்பு. சித்தர்கள் பிரார்த்தித்தனர். காட்டுத்தீயில் சிக்கிக்கொண்ட யானை அதிலிருந்து தப்பி ஆற்று நீரில் இறங்கியவுடன் எவ்வாறு தனது துன்பத்தை மறக்கின்றதோ அதுபோன்று, ஓ பகவானே, எமது மனங்களும் எப்போதும் உமது உன்னதமான லீலைகள் என்னும் அமிர்த ஆற்றில் இணைந்திருப்பதினால் பூர்ணமான பிரம்மத்துடன் இணைவதினால் கிடைக்கும் இன்பத்திற்கு ஒரு ஒப்பான அந்த மீதோர்ந்த இன்பத்தினை விட்டு பிரிய அவையும் நினைப்பதில்லை. பொருளுரை. 8 வகையான பௌதிக சித்திகளும் எங்கு பூர்ணத்துவம் பெறுகின்றனவோ அந்த சித்தலோகத்தைச் சேர்ந்த சித்தர்களின் பிரார்த்தனை இது. சித்தலோகத்தைச் சேர்ந்தவர்கள் அஷ்டாங்க யோகத்தினையும் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர்கள். ஆனால் அப்படிப்பட்டவர்களின் கூற்றிலிருந்து அவர்கள் அனைவரும் தூய பக்தர்கள் என்று தெரிகின்றது. அவர்கள் எப்போதும் பகவானின் திருவிளையாடல்களை பற்றி கேட்பது என்னும் அமிர்த ஆற்றில் இணைந்திருக்கின்றனர். பகவானின் திருவிளையாடல்களை பற்றி கேட்பது கிருஷ்ண கதா என்று அழைக்கப்படுகிறது. இதனை பிரகலாத மகாராஜாவும் பகவானின் திருவிளையாடல்களை பற்றி விவரிக்கும் அமிர்த கடலுடன் எப்போதும் கலந்திருப்பவர்கள் விடுதலை பெற்றவர்கள் என்பதோடு பௌதீக பந்தப்பட்ட வாழ்விற்கு அவர்கள் அஞ்சுவதில்லை என்றும் உறுதி செய்கிறார். சித்தர்கள் சாதாரண மனிதனின் மனமானது ஆசைகளினால் நிரப்பப்பட்டுள்ளது என்கின்றனர். காட்டுத்தீயின் வெம்மையினால் துன்புற்ற யானை அத்துன்பம் நீங்க ஆற்று நீரில் இறங்கியது போல என்று ஒரு ஊமை கூறப்பட்டிருக்கிறது. ஜட வாழ்க்கை என்னும் காட்டுத்தீயில் துன்புறுபவன் பகவானின் திருவிளையாடல்களை பற்றி விவரிக்கும் அமிர்த ஆற்றில் இறங்கினான் என்றால் அவன் வாழ்க்கையின் அனைத்து துன்பங்களையும் மறந்து போவான். சித்தர்கள் பலன் தரும் செயல்களான வேள்வி போன்றவற்றில் அக்கறை கொள்வதோ அவற்றின் நற்பலன்களை ஏற்க வேண்டும் என்றோ எண்ணுவதில்லை. அவர்கள் பகவானின் லீலைகளை பற்றிய உன்னத விவாதங்களில் ஒன்றி இருக்கின்றனர். அது புனித அல்லது புனிதமற்ற செயல்களை பற்றிய கவலையின்றி அவர்கள் முற்றிலும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்துகின்றது. இதுபோல் எப்போதும் கிருஷ்ண உணர்வில் திளைத்திருப்போர் எவ்வகையான புனித மற்றும் புனிதமல்லாத செயல்களை செய்ய தேவையில்லை. கிருஷ்ண உணர்வு ஒன்று மட்டுமே பரிபூர்ணத்துவம் ஆனதாகும். ஏனெனில் அது வேதங்களில் பாராட்டப்பட்டுள்ள அனைத்து முறைகளையும் தன்னகத்தே கொண்டிருக்கின்றது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மித்தாஜி. சோ இந்த உலகமானது துன்பமயமானது, துக்காலயம், அசாஸ்வதம், அனித்யம், அசூகம் லோகம்.
அப்ப இங்க வந்து காட்டுத்தீ எப்பொழுதும் எரிந்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா துன்பம்ங்கிறது இங்க நீங்காதது. ஏன்னா இந்த ஜட உலகமே டிசைன் பண்ணப்பட்டதே அப்படிதான். இங்க எல்லாமே துன்பம் 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 துன்பம். எதை நீங்க தொடங்கினாலும் சரி, எதை முடிச்சாலும் சரி, அதுல ஒரு துன்பம் இருக்கும். பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் துன்பம் தான். ஸோ நம்மளுக்கு எப்பவும் தலைவலி வராம இருந்தது இல்ல, காய்ச்சல் வராம இருந்தது இல்ல, நம்மளுக்கு இந்த மாதிரி பல பல சிக்கல்கள், பிசினஸ்ல துன்பம் வராம இருந்தது இல்ல, குழந்தை பெக்கறதுலயும் துன்பம், குழந்தை வளர்த்துறதுலயும் துன்பம். ஆனா குழந்தை அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியூட்டும் நினைவா நாமெல்லாம் மனசுல நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த குழந்தையை பெத்தெடுக்கிற எவ்வளவு சிரமப்படுறாங்க அப்படிங்கிறது தெரியும். அதை வளர்க்கறதுக்கு எவ்வளவு சிரமப்படுறாங்கன்னு தெரியும். வளர்ந்தப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணினாலும் துன்பம், இறக்கும் வரையும் எல்லா துன்பங்கள் நிறைந்ததுதான் இந்த உலகம். அப்ப இது வந்து ஒரு காட்டுத்தீ. எப்படி ஒரு காட்டுத்தீயில யானை வந்து ஒரு குளத்தில் இறங்கும் போது, அந்த நீர்ல இறங்கும் போது அது இன்பம் பெறுகிறதோ, அந்த துன்பம் நீங்கி அதுக்கு ஒரு நிம்மதி கிடைக்குதோ, அது போல யாரெல்லாம் பகவானை பற்றி, அவரது நாமம் ரூபம் புகழ் லீலைகளை பற்றி உன்னத விவாதங்களில் ஈடுபட்டிருக்கும் போது அந்த மாதிரி ஒரு நிம்மதி கிடைக்குது. ஏன்னா அதுதான் நம்மளுடைய சுபாவம், நம்மளுடைய இயற்கையான சுபாவம், நம்மளோட ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லலாம். ஸ்வரூபம் அப்படின்னா நாம் எப்பொழுதும் பகவானது சிந்தனையில் ஆழ்ந்திருப்பது, பகவானை பற்றி பேசுவது, பகவானை பற்றி கேட்பது. அதுதான் நாம ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம் அப்படின்னு 9 விதமான பக்தி தொண்டு நம்மளுக்கு பிரகலாத் மகாராஜ் கூறியிருக்கிறார். அப்ப எப்பொழுதும் பகவானை பற்றிய செயல்களில் ஈடுபடுபவர்கள் வாழ்க்கையே உன்னதமானது. அதை விட்டு விலகி இருப்பவர்கள் வாழ்க்கை காட்டுத்தீ போன்றது. ஏன்னா அந்த காட்டுத்தீக்குள்ள அவங்களே காலை வச்சுக்கிட்டு ஐயோ வலிக்குது குத்துது அப்படின்னா என்ன பண்ண முடியும்? மகிழ்ச்சி என்பது ஜட வாழ்க்கையில் கிடையாது, ஆன்மீகத்துலதான் மகிழ்ச்சி. ஏன்னா அதுதான் ஆத்ம இன்பம் தரக்கூடியது. திரும்ப திரும்ப நாம இதை பத்தி பேசுறோம். ஆனா புரிதல் வந்து யாருக்கு, ஒரு சிலருக்கு தான் இருக்கு. மறுபடியும் ஜட வாழ்க்கை எப்பெல்லாம் நம்ம இந்த புத்தகத்தை எடுத்து படிக்கிறோமோ அப்பெல்லாம் நம்ம பகவானோட சிந்தனையில ஆழ்ந்திருக்கிறோம். அப்ப நம்மளுக்கு நிம்மதி கிடைக்குது. ஆனா இதை விட்டு வெளியில போன உடனே பல சிந்தனைகள் நம்மளை வந்து தாக்குது. ஏன்னா நம்ம மாயைக்குள்ள போயிடுறோம். அப்ப பரிபூரணம் அப்படின்னா என்ன? பூர்ணம் மத பூர்ணம் இதம் பூர்ணாத் பூர்ணம் உதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. அப்ப கிருஷ்ண உணர்வு ஒன்றுதான் பூரணமானது, பரிபூர்ணமானது. ஏன்னா பகவான் மட்டுமே பூரணமானவர். பகவானை தவிர எல்லாருமே முக்குணங்களில், சிவபெருமான் பிரம்மா கூட அதற்கு சில சமயம் ஆட்பட்டவர்கள். அப்ப வேதங்கள்ல சொல்லியிருக்கு கிருஷ்ண உணர்வு ஒன்றே பரிபூர்ணமானது. பரிபூரணம் அப்படின்னா முழுமை, ஒரு சின்ன குறை கூட இல்ல. சந்திரனில் வந்து ஒரு சிறு குறை இருக்கும், அது போல கூட கிடையாது. கிருஷ்ண உணர்வு என்பது முழுமையானது. அதனால தான் ஃபாரினர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, நிறைய பேர் இஸ்கான் இயக்கத்துல சேர்ந்து இன்னைக்கு அவங்க எல்லாம் வேதங்களை பாராயணம் பண்றாங்க கிருஷ்ண உணர்வுடன். கிருஷ்ணரோட மகா மந்திரத்தை ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரேன்னு அவங்க எல்லாம் இப்ப ஓதிட்டு இருக்காங்க. நாமெல்லாம் வெள்ளைக்காரன் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு, வெள்ளைக்காரன் சாப்பிட்ட மாமிசத்தை சாப்பிட்டுட்டு தலைகீழ நடந்துட்டு இருக்கோம். ஆனா அவங்க எல்லாம் யாருமே அவ்வளவு சீக்கிரம் ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க எல்லாம் வந்து நிறைய சயின்டிபிக்கா ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஏன் சொல்றாங்க, எதுக்கு சொல்றாங்க. நம்மள மாதிரி மூடத்தனமா இந்த கோயிலுக்கு போனா நல்லா இருக்கும், அந்த கோயில்ல பால் ஊத்துது, மரத்துல வேப்ப மரத்துல பால் ஊத்துது, இங்க மாரியம்மனுக்கு கூழ் கொடுத்தா நம்மளுக்கு எல்லாம் சரியாகும் அப்படின்னு கண்மூடித்தனமான சாஸ்திர சக்ஷு இல்லாம போறது கிடையாது. அவங்க எல்லாம் சாஸ்திரங்கள் படித்து ஆராய்ந்து அதன்படி ஏற்றுக்கொண்டு அவங்க பூணூல் அணிந்து பிராமணர்களாக பிராமணத்தன்மையை வளர்த்து கொண்டு பக்தி பண்றாங்க. ஏன்னா அவங்க ஆராய்ச்சி பண்றாங்க. ஆராய்ச்சி வேணும். நாமெல்லாம் இப்ப பாகவதம் படிக்கிறோம், பகவத்கீதை படிக்கிறோம்னா பக்குவமான கேள்வியும் பதில்களும் நாம் அதெல்லாம் படிச்சு பிரபுபாதர் பல கேள்விகளையும் பதில்களையும் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. நம்மளுக்கு கேள்வி கேட்க கூட நம்மளுக்கு மூளை இல்லையா? அதையும் பாரு, நான் செயற்கையாகவே மற்றவங்க கேட்ட கேள்விகளை தொகுத்து ஒரு புத்தகமா வழங்கியிருக்கேன், பர்ஃபெக்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் அப்படின்னு சொல்லி அதையும் கொடுத்திருக்காரு. நான் ஏன் வந்தேன் இந்த உலகுக்கு,
எங்க போக போறேன், ஆத்மா என்பது உண்மையா, மறுபிறவி இருக்கின்றதா, இதுக்கெல்லாம் எவ்வளவோ தேடுதல்கள், விடைகள். நாம எங்கேயும் தேடி போக வேண்டாம். கையிலேயே வெண்ணெய் வச்சுட்டு நெய் களைய வேண்டியதே கிடையாது. அவ்வளவு எளிதாக சில பிரபுபாத நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டார் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு. ஒரு அச்சடிக்கிறதுக்கு ஒரு பேப்பர் கூட இல்லாம அவர் வந்து வீதி வீதியாக அவர் பிக்ஷை கேட்டார். இந்த புத்தகத்தை வாங்கிக்கங்க, அந்த புத்தகத்தை வாங்கிக்கங்க, நிறைய பேருக்கு நான் பகவானுடைய செய்திகளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார். ஆனா இன்னைக்கு நாம சொகுசா உட்காந்துட்டு பகவத்கீதை பணம் கொடுத்து வாங்கி படிச்சுட்டு இருக்கோம். இத்தனை அறிவை நம்மளுக்கு அவர் கொடுத்துட்டு போனார். அந்த அறிவை ரொம்ப சுலபமா கிடைச்சும் கூட அதை ஏத்துக்கிற தகுதியை வளர்த்துக்க முடியலன்னா அப்ப என்ன பண்ண? வாழைப்பழத்தை உரிச்சு வாயில போட்டு விட்டு அதை மெல்ற கூட தகுதி இல்லை அப்படின்னா என்ன பண்ண முடியும் இதுக்கு மேல? ஏன்னா ஸ்ரீல பிரபுபாதர் அவ்வளவு எளிதாக எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிட்டார். இவ்வளவு மொழிபெயர்ப்பு பொருளுரை யார் கொடுத்திருப்பா? நீங்க எத்தனையோ புக்கு வாங்கி படிங்க, எல்லாம் தலையை சுத்து, ஒண்ணும் புரியாது. நாம் தூக்கி போட்டுட்டு போயிடுவோம். இதெல்லாம் படிக்கிறதுக்கு பேசாம போய் நாம தொழில பார்க்கலாம் அப்படின்னு ஜட ரீதியா போய் உக்காந்துருவோம். ஆனா ஸ்ரீல பிரபுபாதர் புத்தகங்களை எடுத்தவங்க யாருமே தோற்றது கிடையாது. ஏன்னா அவருடைய புத்தகங்கள் அவ்வளவு வலிமையானது. அந்த புத்தகத்துல அவர் இன்னும் உயிருடன் இருக்கிறார். அவரது எழுத்துக்கள் இன்னும் அப்படியே உயிரோட இருக்கு. அவரை ஞாபகப்படுத்துது. அவரோட அசோசியேஷன் நம்மளுக்கு கிடைக்குது படிக்கிறதன் மூலமா. சில பிரபுபாதர் நம்முடன் இருக்கிறார். எவ்வளவு பெரிய ஆச்சாரியார். அவரது எழுத்துக்களை ஒவ்வொன்றையும் படிக்க 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 நம்ம மனசுக்குள்ள இதயத்தில் அமிர்தம் பாய்வது போல. நீங்க இந்த ஆனந்தம், குங்குமம், விகடன் அதெல்லாம் படிச்சு பாருங்க. வேற எந்த நாவல்ஸா இருந்தாலும் சரி, ராபர்ட் வில்லியம்ஸ் அப்படின்னு என்னென்னவோ ஸ்டோரி புக்ஸ் எல்லாம் படிக்கிறாங்க பசங்க. ஆனா அதெல்லாம் ஒரு தடவை படிச்சு தூக்கி வீசிட்டு போயிடுவாங்க. ஆனா பாகவதம், பகவத்கீதை திரும்ப திரும்ப படிக்கும் போது நம்மளுக்கு திரும்ப திரும்ப ஆழ்ந்த தீர்க்கமான விஷயங்கள் நம்மளுக்கு மனசுல அப்படியே அமிர்தம் போல பாய்கின்றது. ஏன்னா நம்ம கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடியே யாரெல்லாம் அமிர்த கடல்ல குளிக்க வர்றீங்க, தெவிட்டாத இன்பம் இதெல்லாம். ஜட விஷயங்கள் தெவிட்ட ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு வர்ற நியூஸ் பேப்பர் ஒரு மாசம் கழிச்சு எவனும் படிக்க மாட்டான். அன்னன்னைக்கு எடுத்து எடுத்து போட்டுருவாங்க பழைய நியூஸ் பேப்பர்ன்னு. இன்றைய செய்தி நாளைக்கு வாசிச்சாங்கன்னா யாரும் டிவி பார்க்க மாட்டாங்க. ஆனா பாகவதம், பகவத்கீதை, பகவானுடைய லீலைகள் நம்ம வருஷம் வருஷம் கேட்டுட்டு இருக்கோம். பகவான் வெண்ணையை திருடினார், யசோதா என்னை கட்டி போட்டாங்க அப்படின்னு. ஆனா என்னைக்காவது தெவிட்டி இருக்கா? அது இன்னும் தித்திப்பா இருக்கு, அமிர்தம் போல. ஏன்னா பகவானுடைய லீலைகள், குணங்கள் எல்லாமே திரும்ப திரும்ப நம்மளுக்கு அமிர்தம், அமிர்தம் என்கின்ற ஊற்று அப்படியே இதயத்துக்குள்ள அப்படியே தேனாக இறங்குகின்றது. அதுதான் அந்த பவர். அடுத்தது ஸ்லோகம் 36. யஜமானி உவாச்ச ஸ்வாகதம் தே பிரசூதேஷ துப்யம் நமः ஸ்ரீனிவாச ஸ்ரீயா காந்தயா திராஹினः துவாம்ருதே ஹதீஷ மங்கை மக சோபதே சூர்ஷீன கபந்தோ யதா புருஷः. அதாச்சும் அடியன் படிக்கணும். படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. தட்சனின் மனைவி பின்வருமாறு வழிபட்டாள். எனது அன்பிற்குரிய இறைவனே, இவ்வேள்விச்சாலையில் நீர் தோன்றியது மிகுந்த நல்வினையாகும். எனது மரியாதைக்குரிய வந்தனங்களை உமக்கு செலுத்துவதோடு நீர் இவ்விழாவினால் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். தலையில்லாத உடல் எவ்வாறு அழகாய் இருப்பதில்லையோ அதுபோல் நீர் இல்லாத வேள்விச்சாலையும் மங்களகரமாக இருக்காது. பொருளுரை. பகவான் விஷ்ணுவின் மற்றொரு பெயர் யக்னேஸ்வரர். பகவத்கீதையில் எல்லா செயல்களும் விஷ்ணு யங்ஷமாக, அதாவது பகவான் விஷ்ணுவின் விருப்பத்துக்காக செய்யப்பட வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. அவரை மகிழ்ச்சியுறச் செய்யாத எச்செயலும் நம்மை பௌதீக உலகில் பந்தப்படுத்துவதற்கான காரணமாகும். இதுவே தக்கனின் மனைவியினால் இங்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. தலையில்லாது அலங்கரிக்கப்பட்ட உடலை போல் நீரில்லாத இவ்வேள்வியின் மேன்மையும் பயனின்றி போயிருக்கும் என்று அவள் கூறுகிறாள். இவ்வொப்பீடு சமுதாய அமைப்பிற்கு பொருத்தமானதாகும். உலகியல் நாகரிகமானது வளர்ச்சி அடைந்துள்ளதாக பெருமைப்படுகிறோம். ஆனால் அது தலையில்லாத வெறும் முண்டத்தினை போல் பயனின்றி இருக்கிறது. கிருஷ்ண உணர்வின்றியோ முழுமுதற் கடவுளான விஷ்ணுவை புரிந்து கொள்ளாமலோ எந்த ஒரு சமுதாய வளர்ச்சியும் அது எவ்வளவு உயர்ந்ததாயினும் கூட மதிப்பில்லாததேயாகும்.
ஹரி பக்தி சுதோதயம் என்பதில் 3.11 ஒரு குறிப்பு காணப்படுகிறது. பகவத் பக்தி இனஷ்ய ஜாதி சாஸ்திரம் ஜபஸ்தபகா அர்ணா நயசைவ தேகஷ்ய மண்டனம் லோகராஞ்சனம். இதன் விளக்கமாவது, கீழ்வகுப்பைச் சேர்ந்த ஒருவன் இறந்து விட்டால் அவனது உடல் அலங்கரிக்கப்படும். இவ்வாறு அலங்கரிக்கப்பட்ட உடல் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்படும். இவ்விதமாக அலங்கரிக்கப்பட்ட உடலுக்கு உண்மையில் மதிப்பேதும் இல்லை. ஏனென்றால் அவ்வுடலில் இருந்த உயிர் முன்னமேயே பிரிந்து சென்று விட்டது. இதுபோல் கிருஷ்ண உணர்வில்லாத பௌதீக நாகரிகத்தின் எந்தவித சமுதாய அந்தஸ்தும் உயர்குடி மேன்மையும் பிணத்திற்கு அழகு செய்தது போன்றதே ஆகும். தட்சனின் மனைவியின் பெயர் பிரசூதி என்பதாகும். அவள் சுவாம்புவ மனுவின் புதல்வி ஆவாள். அவள் சகோதரி தேவகூதி என்பவள் கர்த்தம முனிவரை மணந்து முழுமுதற் கடவுளான கபில தேவரை ஈண்டெடுத்தாள். ஆகையினால் பிரசூதி என்பவள் பகவான் விஷ்ணுவின் சிற்றன்னை என்பார்கள் ஆவர். அவள் பகவான் விஷ்ணுவின் கருணையை வேண்டுகிறாள். அவள் பகவான் விஷ்ணுவின் சிற்றன்னையாதலினால் உரிமையின் காரணமாக சிறப்பான கருணையை பாசத்துடன் வேண்டுகிறாள். இச்லோகத்தில் உள்ள முக்கியமான மற்றொரு செய்தி அதிர்ஷ்ட தேவதையுடன் சேர்த்து பகவான் புகழப்படுகிறார் என்பதாகும். பகவான் விஷ்ணு எங்கெல்லாம் துதிக்கப்படுகிறாரோ அங்கெல்லாம் இயற்கையாகவே அதிர்ஷ்ட தேவதையின் கருணை இருக்கும். பகவான் விஷ்ணு அமிர்த, அதாவது உன்னதமானவர் என்று அழைக்கப்படுகிறார். சிவபெருமான், பிரம்மதேவன் உள்ளிட்ட தேவர்கள் அனைவருமே படைப்பிற்கு பிறகே தோன்றினர். ஆனால் பகவான் விஷ்ணுவோ படைப்பிற்கு முன்பே இருக்கிறார். ஆகையினால் அவர் அமிர்த என்று அழைக்கப்படுகிறார். பகவான் விஷ்ணுவை அவரது அகச்சக்தியுடன் சேர்த்து வைணவர்கள் வழிபடுகின்றனர். தட்சனின் மனைவியான பிரசூதி உலக நன்மைகளுக்காக வேள்விகள் போன்ற பலன் தரும் செயல்களை செய்யும் புரோகிதர்களை வைணவர்களாக மாற்றி அருளும்படி பகவானை வற்புறுத்தி வேண்டிக் கொள்கிறார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ இங்க தக்ஷனின் மனைவி அவங்களும் வழிபடுறாங்க. இப்ப வந்து பிரார்த்தனைகள் யார் யார் பண்ணாங்க? அந்த வேள்வியில பங்கெடுத்த அந்தணர்களோட மனைவிகள் பிரார்த்தனை பண்றாங்க. இப்ப தக்ஷனோட மனைவியும் பிரார்த்தனை பண்றா. எனது அன்புக்குரிய இறைவனே, வேள்வி சாலையில் நீ தோன்றியது மிகுந்த நல்வினை. ஏன்னா பகவான் நேரடியாக தோன்றுவதுங்கிறது ரொம்ப அபூர்வம். சோ அங்க வந்து பகவான் நேரடியாக 8 கரங்களுடன் தோன்றி அவங்களுக்கு காட்சி தருகிறார். ஏன்னா பகவானுடைய காரணமற்ற கருணை தான் அது, நல்வினை அப்படிங்கிறத விட. அப்போ இந்த வேள்வி மகிழ்ச்சி அடையணும் அப்படின்னா அங்க விஷ்ணுவின் எண்ணம் எல்லோருக்கும் இருக்க வேண்டும். வேள்வி அப்படின்னாலே யக்ஞவை விஷ்ணுகு, விஷ்ணுதான் இறுதி, எல்லா வேள்விகளையும் அனுபவிப்பவன் ஞானே அப்படின்னு 5.29 பகவத்கீதையில சொல்றாரு. யாருக்கு அந்த ஸ்லோகம் தெரியும்? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. வெரி குட். யக்ஞதபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுக்ருதம் சர்வபூதானாம் ஞாத்வா சாந்திம் யச்சதி. வெரி குட் மேம். ஹரே கிருஷ்ணா. அப்போ எல்லா வேள்விகளையும் அனுபவிப்பவன் நானே, போக்தாராம். சோ போக்தாராம் அப்படின்னா அனுபவிப்பவன். நாமெல்லாம் அனுபவிக்கப்படுபவர்கள். ஆனா அனுபவிப்பவர் யாரு? பகவான் கிருஷ்ணர் மட்டுமே அனுபவிப்பவர். இப்ப யாகங்கள் மட்டுமல்ல, எல்லாவற்றையும் அனுபவிப்பவர் அவர்தான். நாமெல்லாம் புருஷ அப்படின்னு சொன்னாலும் அவர் பரம புருஷ. புருஷ அப்படின்னா பெண்களை அனுபவிக்கும் ஆண்களை பற்றி சொல்றோம் நம்ம புருஷ அப்படின்னு. ஆனா பரம புருஷர் யார் அப்படின்னா பகவான் கிருஷ்ணர் மட்டுமே. ஏன்னா பகவான் தோற்றுவிப்பதற்கு முன் இங்க யாருமே கிடையாது. அவர் ஒருவரே ஒருவராக இருந்தார். அதுக்கப்புறம் தான் அவர் பல பிரபஞ்சங்களை தனது மூச்சுக்காற்றினால் தோற்றுவிக்கிறார். அவர் வந்து குணாவதாரமாகவும் புருஷ அவதாரமாகவும், கர்ப்போதகசாயி விஷ்ணு, சீரோதகசாயி விஷ்ணு, காரணோதகசாயி விஷ்ணுவாக வருகிறார். பல பிரபஞ்சங்களை தோற்றுவிக்கிறார். அப்புறம் பரமாத்மாவாக அவர் உள்ள நுழைகிறார். ஒவ்வொரு பிரபஞ்சத்துக்குள்ளும் அவர் நுழைஞ்சதுக்கு அப்புறம்தான் பிரபஞ்சங்கள் எல்லாமே இயங்க ஆரம்பிக்குது. அப்புறம் பிரம்மாவை தனது நாபிக்கமலத்திலிருந்து வருகின்ற தாமரை மூலமாக தோற்றுவிக்கிறார் சுயம்புவாக. அப்ப சுயம்பு அப்படின்னா அவருக்கு தாய் தந்தையர் கிடையாது. பிரம்மாக்கு பகவானே தாயாகவும் தந்தையாகவும் குருவாகவும் இருந்து அவருக்கு அருள் காட்டுகிறார். தேனே பிரம்ம ஹிருதாய ஆதி கவியே அப்படின்னு. அப்ப அதன் மூலமாக அவர் பிரஜாபதிகளை உருவாக்குறார். அப்ப படைப்புகளை கொண்டு வர்றார். பல உயிரினங்களை, ஜீவராசிகளை தோற்றுவிக்கிறார். அப்ப அதுக்குள்ள ஒவ்வொரு ஜீவராசிக்குள்ளேயும் பரமாத்மாவாக
சீரோதக சாய் விஷ்ணு அவர் போய் என்ட்ரி ஆகுறாரு. அப்புறம்தான் ஜீவராசிகள் எல்லாம் இயங்க ஆரம்பிக்குது. அப்போ பகவான் தான் எல்லாத்துக்கும் சர்வ காரணம். ஈஸ்வரா பரம கிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக அனாதிராதிர் கோவிந்த சர்வ காரணமாக இருக்கிறார். அப்ப இங்க என்ன பார்த்தோம்? எத்தனாம் ஸ்லோகம் மாதாஜி? 36 மாதாஜி. சரிங்க, தேங்க்யூ. அப்ப சர்வ காரணமாக இருக்கிறார். அப்போ எல்லா யக்ஞங்களின் தலைவர் பகவான் விஷ்ணு தான். அப்போ பகவான் விஷ்ணுவை தவிர்த்து யார் ஒருவர் யாகம் செய்கிறார்களோ, பலன் கருதும் செயலாக ஃப்ரூட்டிவ் ஆக்டிவிட்டி அதெல்லாம் செய்யறாங்களோ, அப்ப பகவானை தவிர்த்து தேவர்களுக்கு செய்து பலன் கருதும் செயல்களை பெறும்போது அங்க பிணத்திற்கு செய்யப்படும் அலங்காரம் போல. ஏன்னா சிலரெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பிணம் உயிர் போயிரும், அந்த பிணத்தை எடுத்து ரொம்ப அலங்காரம் பண்ணி மாலையெல்லாம் போட்டு தேரெல்லாம் கட்டி அவங்கள அந்த ஊர்வலமா எடுத்துட்டு போவாங்க. அதனால என்ன பிரயோஜனம்? பிணத்திற்கு அலங்காரம் செய்யும் போது, உயிர் இருக்கும் போது சரியா பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா பிணத்தை ரொம்ப குளிப்பாட்டி அலங்காரம் பண்ணி ஊர்வலமா எடுத்துட்டு போவாங்க மாலை மரியாதையோட. அப்போ பகவான் விஷ்ணுவை மையமாக கொண்டில்லாத யாகங்கள் தலையில்லாத முண்டத்தை போன்று பயனற்றது. அப்ப இங்க தக்ஷனோட மனைவி யாருன்னா பிரசூதி. பிரசூதி யாரு நம்மளுக்கு படிச்சிருக்கிறோம், ஞாபகம் இருக்கா? ஸ்வயம்பு மனு அவங்களுடைய மனைவி சதரூபா. அவங்களுக்கு 3 புதல்விகள், ஆகூதி, தேவகூதி, பிரசூதி அப்படின்னு. அந்த ஆகூதி ருச்சி அப்படிங்கிறவங்கள கல்யாணம் பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு 2 பசங்க, பிரியவரதன், உத்தானபாதன். இவங்க எல்லாருமே ஹிஸ்டாரிக்கல் பர்சன்ஸ், ரொம்ப வரலாற்று சிறப்பு மிக்கவர்கள். அவங்கள பத்தி எல்லாம் நாம படிக்க போறோம். அப்போ அந்த தேவகூதி அவங்க கர்த்தவ முனிவரை மணந்து கபில தேவரை, பகவானே கபில தேவராக சாங்கிய தத்துவத்தை சொல்றார். தேவகூதிக்கு மகனாக பிறந்து சாங்கிய தத்துவத்தை சொல்றார். அவர் சக்தி ஆவேச அவதாரமாக கபில தேவர் வர்றார். அதனால இங்க பிரசூதி அப்படின்னா பகவான் விஷ்ணுவின் சிற்றன்னை. ஏன்னா அங்க தேவகூதி அக்கா, அப்ப பிரசூதி தங்கை. அதனால அவங்க சிற்றன்னை, சித்தி. அதனால பகவான் விஷ்ணுவின் கருணையை அவங்க வேண்டுகிறாள். பகவான் விஷ்ணுவின் சிற்றன்னை அதனால் உரிமையோட அவங்க கருணை பாசத்தோட கேக்குறாங்க, உங்க கருணையை கொடுங்கன்னு. அப்ப இந்த ஸ்லோகத்துல அதிர்ஷ்ட தேவதையான ஸ்ரீ லக்ஷ்மியையும் அவங்க சேர்த்து புகழ்கிறார்கள். இப்ப பகவான் விஷ்ணு எங்கெல்லாம் துதிக்கப்படுகிறாரோ அங்கெல்லாம் இயற்கையாகவே அதிர்ஷ்ட தேவதையின் கருணை இருக்கும். ஆனா எங்கெல்லாம் லக்ஷ்மியை மட்டும் பூஜிக்கிறாங்களோ அங்கெல்லாம் பகவானோட கருணை கிடைக்காது. ஏன்னா லக்ஷ்மி பூஜை பண்ணும்போது சிலரெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, மகாலட்சுமியை ஆவகானம் பண்ணி விஷ்ணுவை விட்டுருவாங்க. ஆனா இது ரொம்ப எளிமையான வழிமுறை. எங்கெல்லாம் புருஷர்கள் இருக்காங்க அப்பங்கெல்லாம் பொண்டாட்டி இருப்பாங்க. எப்படி ஸ்ரீராமர் காட்டுக்கு போகும்போது சீதா தேவி கூடவே போனாங்க இல்லையா, அது மாதிரி எங்கெல்லாம் பகவானை நம்ம எல்லாம் வழிபடுறோமோ அங்கெல்லாம் மகாலட்சுமி கண்டிப்பா இருப்பாங்க. ஏன்னா எப்பொழுதும் அவங்க அவங்க இதயத்திலிருந்து பிரிவதே இல்லை. நீங்க வெங்கடாச்சலபதி திருப்பதி போனீங்கன்னா பார்க்கலாம், மார்பிள ரெண்டு பக்கமும் மகாலட்சுமி, பூதேவி ஸ்ரீதேவி வீற்றிருப்பாங்க. அப்ப இது ரொம்ப எளிமையானது. என்னன்னா பகவானை வழிபடும் போது தேவார்த்த பூதார்த்த நிரூணாம் பித்ரூணாம், பகவானை வழிபடும் போது அனைவரும் வழிபடப்படுகிறார்கள். வேருக்கு நீரூற்றும் போது என்னாகும், அது கிளை காய் கனி எல்லா பக்கமும் பரவது போல. தனியா நீரூற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால அதிர்ஷ்ட தேவதை எப்பொழுதுமே வழிபடப்படுகிறார். பகவான் விஷ்ணுவை வழிபடும் போது அதிர்ஷ்ட தேவதை அவங்க மகிழ்ச்சி அடைகிறாங்க. மனப்பூர்வமா அவங்க எல்லாருக்கும் அருள் கொடுக்குறாங்க. அதனால பகவான் அமிர்த, அதாவது உன்னதமானவர், எப்பொழுதும் உன்னதமானவர், உன்னதமானவற்றில் உன்னதமானவர், தூய்மையானவற்றில் தூய்மையானவர். அதனாலதான் பகவானுடைய நாமத்தை சொல்லும் போது நாமும் தூய்மையடைகிறோம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்கின்ற அந்த மகா மந்திரத்தை நாம் சொல்ல சொல்ல நாம் தூய்மையடைந்து கொண்டே இருக்கிறோம். அமிர்த அப்படின்னா எதுக்கு அமிர்தன்னு சொல்லப்படுது? அமிர்த அப்படின்னா
அது எப்பொழுதும் இனிமையானது. அமிர்தம் சாப்பிட்டா நம்மளுக்கு ஆயுட்காலம் கூடு அப்படின்னு தேவர்கள் எல்லாம் வந்து அமிர்தத்துக்காக அந்த பார்க்கடல்ல கடையிறாங்க இல்லையா? அப்ப அமிர்த அப்படின்னா சாகாவரம் பெறுவது. சாகாவரம்னா என்ன? நம்ம உடலுக்கு சாகாம வரம் கிடைக்குதா? அப்படி எடுத்துக்க கூடாது. ஏன்னா உடல் என்பது என்றும் அழியக்கூடியது. சாகாது அப்படின்னா நம்மளுக்கு எப்பொழுதுமே ஆன்மீக நிலை கிடைக்கும். ஆன்மீகம் அப்படின்னா அதுல இருமைகள் கிடையாது. சாகிறது சாகாதது அப்படிங்கிறது கிடையாது. அது என்றுமே நிலையானது, நித்தியமானது. அந்த எட்டர்னிட்டி நம்மளுக்கு கிடைக்கும் அமிர்த அப்படின்னா. இப்ப பகவான் விஷ்ணுவை அவரது அகச்சக்தியுடன் சேர்ந்து வைணவர்கள் வழிபடுகிறார்கள். அகச்சக்தி அப்படின்னா இன்டர்னல் பொட்டன்சி. பகவானது இன்டர்னல் பொட்டன்சி மிகவும் வலிமையானது. எக்ஸ்டர்னல் பொட்டன்சி அப்படின்னா மகாமாயா. இன்டர்னல் பொட்டன்சி அப்படின்னா யோகமாயா. சோ அகச்சக்தி அப்படின்னா இங்க யோகமாயை குறிக்கிறது. இப்ப தக்ஷனின் மனைவியான பிரசூதி உலக நன்மைக்காக வேள்விகள் போன்ற பலன் தரும் செயல்களை செய்யும் புரோகிதர்களை வைணவர்களாக மாற்றியருளும்படி பகவானை வற்புறுத்தி வேண்டிக் கொள்கிறார். அப்போ பிராமணர்களை விட வைணவர்கள் மிக உயர்ந்த நிலை அப்படிங்கறது இங்க அவங்க வாயினாலே சொல்றாங்க. ஏன்னா பிராமணர்கள் அப்படின்னா வைணவ நிலைக்கு அவங்க உயரவில்லை. பிரம்மனை அறிந்தவன் பிராமணன். சமோ தபஸ் தப சாந்தி ராஜவம் ஏவச்ச ஞான விஞ்ஞான ஆஸ்திகம் பிரம்ம கர்ம சுபாவச்ச அப்படின்னு சொல்லி பிராமணர்கள் அந்த மாதிரி குணங்கள் தான் இருக்கு. ஆனா ஒரு வைஷ்ணவன் அப்படின்னா அதற்கும் மேல பிரம்மனை அறிவதற்கும் மேல. ஏன்னா பிரம்மபூத பிரசன்னாத்மா நான் சோச்சதி காணா காங்ஷதி அப்படின்னா அவர்கள் இந்த ஜடத்திலிருந்து விடுபட்டவர்கள் தான் பிராமணர்கள், பிரம்மனை அறிந்தவர்கள். ஆனா அதற்கும் மேல பக்தி தொண்டு பண்றதுங்கிறது பிரம்ம நிலையிலிருந்து தான் பண்ண முடியும். பிரம்ம நிலையை அடைந்தவர்களால தான் பக்தி தொண்டை அடைய முடியும். அப்ப நாமள பிரம்மன் நிலையை அடைஞ்சிட்டோமா அப்படின்ற கேள்வி வரும். இது வந்து நேரடியாக பக்தி தொண்டுல இருக்கிறதுனால நாம இன்னும் அந்த பிரம்மன் நிலையை படிப்படியாக அடைந்து கொண்டிருக்கிறோம். பௌதிகத்திலிருந்து முழுமையாக விடுபடவில்லை என்றாலும் படிப்படியாக விடுபட்டு கொண்டிருக்கிறோம். ஏன்னா நம்ம பக்தி யோகத்தை எடுத்துட்டோம். மேல வர்ற ஸ்டேஜ முதல்ல எடுத்துட்டோம். அதனால கீழே வர்றத படிப்படியா நாம அட்டைன் பண்ணிட்டு இருக்கோம். இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி.